Dear all of you, I am going to tell you a story, young people of today. 5 நிமிட ஆசைக்காக தன் வாழ்க்கையை இழந்து மறுபடியும் அதிலிருந்து மீண்டு வந்த ஒரு இளைஞனோட வாழ்க்கையைத்தான் இப்பொழுது உங்களுக்கு குறும்படமாக காட்டப் போகின்றேன். அன்பு, இந்த பாக்கெட்டை வாங்கிக்கோ. இது என்ன? சரி, வைக்கிறேன். எங்க வச்சேன்? எங்க கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி போச்சு. எங்கேயும் இல்ல, பைத்தியம் பிடிக்குது. இது இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது போல இருக்கே. என்னப்பா ஆச்சு? அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. ஹான்ஸ்க்கு அடிமையாயிட்டேன். இப்ப வாயெல்லாம் புன்னகி சாப்பிடவே முடியல. வாந்தி வர மாதிரியே இருக்குமா? அன்பு, அழாதடா. வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். எவ்வளவு செலவானாலும் அம்மா நான் பாத்துக்கிறேன். அம்மா, உங்க பையனுக்கு மாத் கேன்சர் வந்துருச்சு. இதோட நிறுத்தலைன்னா அது முகம் ஃபுல்லா பரவிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம்லாம் உங்க பையன் கையில தான். என் பையன் வாழ்க்கை இப்படி ஒரு 5 ரூபாய் பாக்கெட்ல கருகி போகும் நினைச்சு கூட பாக்கலையே. ஐந்து நிமிட சந்தோஷத்திற்காக தன் வாழ்க்கையில் ஒரு பகுதியை இழந்தது மட்டுமில்லாமல் தன் முகத்திலும் ஒரு பகுதியை இழந்து நிற்கும் இந்த இளைஞனின் வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா அமையட்டும். இதில் வரும் கதாபாத்திரம் உங்களை போலவே இருக்கின்றார். ஆம், அதை நீங்கள் கவனித்தது சரி. இது என் வாழ்க்கையில் நடந்ததுதான். திசை மாறி போக வேண்டிய அந்த வாழ்க்கை என்று உங்கள் முன்னால் மாற்றி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா நான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சிகரெட், ஹான்ஸ், குடி இதிலிருந்து கூட மீண்டு வந்துடலாம். ஆனா கஞ்சா, போத ஊசி போன்ற பழக்கத்துல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப கூட நான் உங்க முன்னால பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது இறைவனுடைய செயல்தான். வாழ்வது ஒரு முறை, வாழட்டும் நம் தலைமுறை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.